ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மேக் எக்ஸ்ப்ளோர் சேனலுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இது பாருங்கள், அசோக் லேலனோட தோஸ்து. ஒரு வேளை நீங்கள் வந்து மெக்கானிக்கை வந்து அதாவது டிரைவராக நீங்கள் ஒரு டிரைவராக இருக்கிறீங்க, இல்லை ஓனர் கம் டிரைவராக இருக்கிறீங்க, இல்லை ஓனராக இருக்கிறீங்க, யாராக இருந்தாலும் சரிங்க. அதாவது உங்களால் வந்துட்டு சுச்சுவேஷனில் மெக்கானிக்கை வந்து பார்த்திங்கனாக்கா நாட முடியல, அந்த சமயத்தில் உங்களுக்கு மெக்கானிக் கிடைக்கல, அந்த இடத்துல இல்லை அப்படின்னாக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஏதாவது பிரேக் ஹோஸ் கட்டாகி போச்சு, லீக் ஆகுது அப்படின்னா அந்த சமயத்தில் பாருங்கள். இது வந்து ரைட் சைடோடது, லெஃப்ட் சைடோட சொல்கிறேன் நான், ஓகேங்களா? இது நான் சொல்கிறது லெஃப்ட் சைடோடது. இது வந்து பார்த்திங்கன்னா ரியரோடது, ஓகேங்களா? ரியர் பைப் இது. இதில் பாருங்கள் வித்தியாசம் இருக்குது. இதுக்கும் வித்தியாசம் இருக்குது, பார்த்தீங்களா? பாருங்கள், இது வந்து நம்ம ஜங்ஷனில் மாட்ட வேண்டியது, அதாவது ஜங்ஷனில் மாட்ட வேண்டிய அந்த எண்டு. வித்தியாசம் பார்த்துக்குங்க. இந்த ஜங்ஷனில் மாட்ட வேண்டிய அந்த எண்டு பார்த்துக்குங்க, வித்தியாசம் பார்த்துக்குங்க. இது வந்து நம்ம வீல் சென்டர் மாட்ட வேண்டியது. பார்த்துக்கிட்டிங்களா? வித்தியாசம் தெரியுதுங்களா? இது வந்து வீல் சென்டர் மாட்ட வேண்டிய எண்டு. ரெண்டுக்கு வித்தியாசம் வருது பாருங்கள். இது பாருங்கள், மாட்டும் போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும், பார்த்துக்குங்க. உட்கார வச்சுருங்க, ஃபஸ்ட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு கையிலையே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஏற்றணும். அதாவது ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரக் ஆகிடுச்ச போய் அதெல்லாம் அலுமினியம் பாடி தான், என்ன ஆகுனா கிராக் ஆகிடப்பட்டுன்ட்டு, அதாவது த்ரெட் வந்து கட்டாகி போயிடும். இது பாருங்கள், நான் இது வந்து ஏற்றுனேன் பாருங்கள், வெளியே எடுக்கிறேன், கழட்டி வெளியே எடுத்துகிட்டு பாருங்கள், அவ்வளோதான் எடுத்துட்டுனா அவ்வளோதான். கரெக்டாக அப்படியே ஒரு தடவை ஆன்டிக்காகவே சுற்றிட்டு திரும்ப வந்தீங்க, அப்படியே துணிங்க த்ரெட்டில் கரெக்டாக உட்காந்துக்கும் போயிட்டு. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. வீல் சென்டர் பக்கம் நம்ம வந்து தப்பாக போட்டோம்னாலும் சரி, ஜங்ஷன் பக்கம் நம்ம போட்டாலும் லீக்கேஜ் வந்துடும். கடைசியாக வந்து நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அது லாஸு. அது சில பேர் சொல்லுவாங்க, இல்லை டெஃப்லான் டைப் வச்சு போடு, டைட் ஆகிக்கும், கரெக்டாக இருக்கும், லீக்கேஜெலாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அப்புறம் மேற்கொண்டு லீக்கேஜ் வந்து வந்துடும். உங்களுக்கு தான் அது வந்து இதாக இருக்கும், வேலை வந்து திரும்ப வைக்கும், பைப்பு மாற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த பைப்பு வந்து அந்த கிளிப்பில் தள்ளிவிட்டோம்னா உட்காந்துக்கும், இல்லை அப்படியே கப்புன்னு போய் உட்காந்துக்கும், லாக் ஆகிக்கும் அந்த கிளிப்பில். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சரிங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்க என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. சரிங்க, அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. ஓகேங்க.